ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன். நான் உங்கள் ஸோ லாஜிக்கல் ரீசனிங் டாப்பிக்ல வந்து ஒரு சம் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. 2 7 14 23 கொஸ்டின் மார்க் 47. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் கிடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. 2 7 அப்போ 5 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? 7 14 ஒன்று 2ஆல் பெருக்கி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம் 7 கூட்டி இருக்கலாம். ரெண்டில் எது வேணா இருக்கலாம். பாருங்க, அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா 9 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்னு தெரியணும். பாருங்க, ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸா, ஸோ இதை விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்? 5 7 9 எல்லாமே ஒற்றைப்படை எண். நம்ம என்ன வச்சுக்கலாம் 11ன்னு வச்சுக்கலாமா? 11 கூட்டினா இந்த இடத்துல என்ன வரணும்? 34ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ 34 கூட நம்ம 13 கூட்டும்போது அதுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் 13. 13 கூட்டும்போது 47ன்னு வந்துருச்சு அப்படின்னா 34 தான் ஆன்சர். பாருங்க, 34 கூட 13 கூட்டினா 47. ஸோ ஆன்சர் என்ன? 34. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுது?